நீதியாய் இருக்கிற கர்த்தர். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்கப் பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறார். தாம் சொன்ன நல் வார்த்தைகளை நிச்சயமாய் நிறைவேற்றப் போவதாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களில் மேசியாவை பற்றிய வாக்குத்தத்தம் மிகவும் விசேஷமானது. மேசியா நித்திய நீதியுள்ளவராய் இருப்பார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது கர்த்தர் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் தாம் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய நாளில் யூதாவும் இஸ்ரவேலும் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருவார்கள். அவர்கள் அங்கே சந்தோஷமாய் குடியேறுவார்கள். சிறையிருப்பில் இருந்தவர்கள் இனிமேல் சுயாதீனமாய் ஜீவிப்பார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் இயேசு கிறிஸ்துவின் காலம் வரையிலும் உள்ள இடைப்பட்ட காலம் மிகவும் விசேஷமான காலமாகும். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். மத்தேயு 1:17. கர்த்தர் இங்கு மேசியாவை பற்றி வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்கப் பண்ணுவேன் என்று கர்த்தர் மேசியாவை பற்றி வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். இதற்கு முன்பாகவே கர்த்தர் மேசியாவை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. எரேமியா 23:5-6. கர்த்தர் மேசியாவை பற்றி ஏற்கனவே சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே மறுபடியுமாய் உறுதி பண்ணப்படுகிறது. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து யூதர்கள் விடுதலை பெற்று தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருவார்கள். அவர்கள் யூதா தேசத்தில் குடியேறின பின்பு அங்கே ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாவரங்கள் உண்டாயிருக்கும். மேலும் யூதாவின் பட்டணங்களில் ஆட்டு மந்தைகள் தங்களை தொகை இடுகிறவனுடைய கைக்கு உள்ளாக கடந்து வரும். கர்த்தர் ஆட்டு மந்தைகளை பற்றியும் மேய்ப்பரை பற்றியும் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் மேசியாவை பற்றியும் அவருடைய ராஜ்யத்தில் உள்ள விசுவாசிகளை பற்றியும் சொல்லுவதாக வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். மேய்ப்பர், மந்தை ஆகியவற்றிற்கு ஆவிக்குரிய வியாக்கியானம் சொல்லுவது மிகவும் சிறப்பாய் இருக்கும். கர்த்தர் இங்கு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கிறிஸ்துவானவர் நீதியுள்ள ராஜாவாய் இருப்பார். அவர் தாவீதுக்கு நீதியின் கிளையாய் இருப்பார். கிறிஸ்துவானவர் ஏனோ தானோ என்று எதேச்சையாய் ஏதோ ஒரு மரத்தில் முளைத்த கிளை அல்ல. அவர் தாவீதின் வம்சத்தில் நீதியின் கிளையாய் முளைத்தவர். கிறிஸ்துவானவர் நீதியுள்ள ராஜாவாய் இருப்பார். தம்முடைய பிரமாணங்களை நீதியாய் நிறைவேற்றுவார். யுத்தங்களை நடத்தி நியாய தீர்ப்புகளை கொடுப்பார். தவறு செய்தவர்களை தண்டிப்பார். அநியாயமாய் தண்டிக்கப்படுகிறவர்களை விடுவிப்பார். மேசியா பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். கிறிஸ்துவானவர் பலமுள்ள ராஜாவாய் இருப்பார். தம்முடைய ஜனங்களுக்கு எந்த தீங்கும் அணுகாதவாறு அவர்களை பாதுகாப்பார். கிறிஸ்துவின் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும். தேவனுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் யூதா விலகி இருக்கும். எருசலேம் சுகமாய் தங்கும். எருசலேமுக்கு சத்துருவை குறித்த பயமோ தீங்குகளை குறித்த பயமோ இருக்காது. அவர்களிடத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் மாத்திரமே இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷருக்கு பயப்பட மாட்டார்கள். கிறிஸ்துவானவர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதான பிரபுவாய் இருப்பார். கிறிஸ்துவின் பிள்ளைகளுடைய இருதயத்தில் குழப்பம் இருக்காது. அவர்களுக்கு தெளிந்த சிந்தனை இருக்கும். கிறிஸ்துவானவர் நீதியின் ராஜாவாய் இருப்பார். அவருடைய ராஜ்யத்தில் உள்ள அவருடைய பிள்ளைகள் தங்கள் ராஜாவாகிய கிறிஸ்துவை போற்றி புகழுவார்கள். கிறிஸ்துவானவரை கனம் பண்ணுவார்கள். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி விசுவாசிகள் கிறிஸ்துவானவரை போற்றி புகழ்ந்து கனம் பண்ணுவார்கள்.
கல்தையருடைய வேதாகமத்திலும் சீரியாக் மொழியிலும் உள்ள வேதாகமத்திலும் விசுவாசிகள் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவரை துதிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேம் நகரத்திற்கு கர்த்தர் எங்கள் நீதியாய் இருக்கின்ற பொருள். கர்த்தருடைய மகிமை எருசலேம் நகரத்தாருடைய நீதியாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படும் பெயர் எருசலேம் நகரத்திற்கும் கொடுக்கப்படுகிறது. எருசலேம் மேசியாவின் நகரம், அது கிறிஸ்துவின் சபை. கிறிஸ்துவானவர் தாவீதுக்கு நீதியின் கிளையாய் முளைத்து எழும்புவார். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியாய் இருக்கிற கர்த்தர். எருசலேம் நகரத்திற்கும் கர்த்தர் எங்கள் நீதியாய் இருக்கிறார் என்று பொருள்படும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை பெற்றிருக்கிற எருசலேம் நகரத்தில் நீதி வாசம் பண்ண வேண்டும். இந்த நீதி மனுஷருடைய நீதி அல்ல, இது கிறிஸ்துவின் நீதி, மேசியாவின் நீதி. அவருடைய ராஜ்யத்தில் உள்ள ஜனங்களை ஆளுகை செய்யும். கிறிஸ்துவின் ராஜ்யம் அவருடைய நீதியினால் நிரம்பி இருக்கும். நீதியின் கிளை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் வாக்கியமாகும். தம்மை பற்றி தீர்க்கதரிசிகளால் கூறப்பட்டிருக்கும் பல தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து வருவார். பல வசனங்களில் இயேசு கிறிஸ்து நீதியின் கிளை என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்நாட்களில் நடைபெறும் காரியம், யூதா ரட்சிக்கப்படும், எருசலேம் சுகமாய் தங்கும். யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். தீர்க்க தரிசனம் இன்னும் யூதாவையும் எருசலேமையும் குறித்தே கூறப்பட்டு வருகிறது. இஸ்ரவேலையும் சமாரியாவையும் குறித்து எங்கு கூறப்படவில்லை. முழு இஸ்ரவேலுக்கும் யூதாவே எங்கு பிரதிநிதியாக இருக்கிறது. ஆயினும் வருங்காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தார் தங்கள் சுய தேசத்தில் கூட்டிச் சேர்க்கப்படும் போது அதில் இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரும் இருப்பார்கள்.